கொஞ்சம் புடச்சிக்கிட்டு இருக்காப்புல. செவரு கட்டினதும் ஒழுங்காக கட்டலை. ஒன்றைய சொல்லி என்னத்துக்கு? ஒரு செங்கல் முன்னாடி ஒரு செங்கல் பின்னாடி. நீனு என்ன செய்வ? அப்படி தேய்ச்சி விடு. இப்போ சரியாயிட்டுனே கொஞ்சம் தண்ணியை ஊற்றி தேய். அந்த புடச்சிக்கிட்டு இருப்பாரு, அதை தேய்ச்சி விட்டாலே போதும். இப்போ ஒன்றும் தெரியலை. அப்படி கீழே வரட்டும், கீழே வரட்டும். அப்படி கீழே தேய்ச்சி விட்டுரு. இப்போ அவ்வளோவா தெரியலை. இப்போ ஒன்றும் தெரியலை. அப்படி அந்த இடத்தான் மேலே வரைக்கும் லேசாக அப்படி தேய்ச்சி அந்த கிடங்குல தள்ளிடு. இப்போ ஓரளவுக்கு தெரியலை. அப்படி கீழே வரைக்கும் நங்குனதான் மேலே சரியாயிட்டு. மேலே சரியாக வந்துட்டு. மேலே சரியாக வந்துட்டுன்னு இந்த இடம் இங்கே என்ன இருக்காரு இதிலேருந்து இப்படி அதான் கீழே வரைக்கும் அதை மட்டும் லேசாக தேய்ச்சிட்டேன்னு வச்சுக்கோ, சூப்பராக ஆயிரும். இப்போ தெரியலை, சரியாயிட்டுப்போ. இது காயலெல்லாம் அதனால சரியாயிட்டுப்போ. காயலெல்லாம் அதான் சரியாயிட்டுப்போ. இதானே அதே போல் நெங்குனையும் தேய்ச்சிடனே. இந்த படைச்சிக்கிட்டு இருக்கேன், தேய்ச்சிட்டேன்னா சரியாக வந்துடும்னு நினைக்கிறேன். அதுதான் அது நேராக மேலே லேசாக தண்ணி வச்சு தேய்ச்சிட்டேன்னு வச்சுக்கோ, ஓரளவுக்கு எப்படி இந்த தெக்க தள்ளிடு. தெக்க தேய்ச்சி விடு. அப்படி தெக்க அந்த கடங்குல தேய்ச்சிரு. ரெண்டையும் சேர்த்தே இப்படி தேய்ச்சிரு. அவ்வளோதானே. இப்போ சூப்பராக ஆகிட்டேன். இப்போ காயலை, அது நல்ல வேலை காயலை. காஞ்சிட்டுனா தேய்க்க முடியாது. இப்போ தெரியலை, நம்மளால் முடியாத காரியம்னு ஒன்று இருக்குது. இப்போ தெரியலைண்ணே. இது சரியாயிட்டு, இது சரியாக வந்துட்டு, தெக்க சரியாக வந்துட்டு. இந்த வடக்க உள்ளது தான். இப்போ இந்த கோட்டை தான் நீ சரி பண்ணணும். இது ஓரளவுக்கு வந்துட்டு அந்த கோடை இருக்காரு, அதைத்தான் இங்கே தெக்க தள்ளி விட்டுரு. அந்த கிடங்குல தள்ளிடு. லேசாக தண்ணி அடிச்சிட்டு அதான் இந்த கிடங்குல தள்ளிடுங்க. அந்த மேடை வடக்க உள்ள மேடை. இப்போ இது ஒன்றும் தெரியலை, இங்கே சரியாயிட்டு. அப்படி தேய்ச்சி விட்டுரு. இப்போ ஓரளவு அவ்வளோவா தெரியலை. இங்கே கொஞ்சம் இறங்கி பாருன்னே அவனுக்கு தெரியும். என்ன இங்கே கொஞ்சம் இறங்கி பாரு, ஒரு நிமிஷம். ஓரளவு சரியாயிட்டு. இது சரியாயிட்டு, இது போதும். இங்கே இறங்கி பாரு, இந்த கோடு மட்டும். இங்கே இறங்கி பாருனே. அதை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, சூப்பராக ஆயிரும். இன்னும் இறங்கி பாருங்க, கீழே விழுந்துடாதானே, மெதுவானே. தெரியுதா? அப்படி தேய்ச்சி விட்டுறேன். அந்த கடங்குல அப்படி போகிறாரு, அதனால் இந்த கடங்க இது சரியாயிட்டேன்னா இன்னும் மேலே இங்கே நின்று பாரு. நீ இறங்கி பாரு, இறங்கி பாருனே, உனக்கு தெரியும். அது சரியாயிட்டு ஓரளவு. அது தெரியலை வித்தியாசம். அதுதான் இந்த பாம்பு கணக்காக நீட்டுக்கிட்டு இருக்காங்க மேக்க. அந்த புடச்சிக்கிட்டு இங்கே நின்று பாருனே. கொஞ்சம் நின்று பார்த்தானே அவனுக்கு தெரிஞ்சிடும். இறங்கி கொஞ்சம் நின்று பாரு, இங்கே நின்று பாருனே. இது சரியாக வந்துட்டு, இது தெக்க சரியாக வந்துட்டு, தெக்க சூப்பராக ஆகிட்டு. இப்போ தெரியலை தெக்க, அது ரொம்ப புடச்சிருந்து இப்போ சரியாயிட்டு தெக்க. கொஞ்சம் வடக்க இந்த கோடு போட்டிருக்க பிறகு அதில் அது கூட ஓரளவு வந்துட்டு. ப்ரெஸ் வச்சுக்கலன்னா அது நேரம் மேலேன்னு
மேலே போட்டோம் அது அது அப்படியே மேலே போட்டோம் அந்த இடம் நீ ப்ரெஸ்ஸு அங்கே வடக்க அதான் 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 அதை மட்டும் தேய் அவ்வளோதான் அது மட்டும் தேய்ச்சி விட்டேன்னு கீழே சரியாக வந்துட்டு போதும் 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 இங்கே உள்ளே வந்து யார் பார்க்க வர அப்படி தேய்ச்சி விட்டுறேன் அந்த கடங்குகளை இங்கே இருக்க மேடம் அங்கே போயிடும் அங்கே இருக்க மேடம் இங்கே அது இந்த செவரு கெட்டுதே நல்லா கெட்டலை நான் அது மேலே இங்கே இறங்கி பாருண்ணே ஒரு நிமிஷம் என்ன நீ இறங்கி பாரு அது சரியாக வந்துட்டேனே இறங்கி பாரு கொஞ்சம் மேக்க வடக்க வடக்க அந்த லைன் மட்டும் லேசாக தண்ணி ஊற்றி தேய்ச்சி விட்டேன்னு வச்சுக்கோ சூப்பராக ஆகிட்டு கீழே கொஞ்சம் இறங்கி பாரு இங்கே நின்று பார்த்தா தெரியும் என்ன பேர் லேசாக தான் தெரியுது இது சூப்பராக ஆகிட்டா இப்போ ஏன்னா மேலே இருக்கவர் பாம்பு கணக்கா கொஞ்சம் புடச்சிக்கிட்டு அப்படியே ஏற்றாப்புல இறங்கி பார்த்தா தான் தெரியும் அதை மட்டும் லேசாக தேய்ச்சி சரியாக வந்துட்டு பார்த்தியா பிறகு சூப்பராக ஆக்கிட்டியே தேய்க்க தேவையில்லை கரெக்டாக ஆகிட்டு கீழே விழுந்துடாத கிடுக்கிடுன்னு ஆடாமல் பிடிக்கட்டா ஏன்னா அதை மட்டும் கொஞ்சம் புடச்சிக்கிட்டு இருக்காரு இந்த வடக்கு சைடு அதை மட்டும் தேய்ச்சி விட்டா சூப்பராக ஆயிரும் தெரியலை வித்தியாசம் அது செவுரு ஒழுங்காக கெட்டலைங்க செவுரு ஒன்று உள்ளே கட்டியிருக்கான் ஒன்று வெளியே கட்டியிருக்கான் அது அங்கே தான் புடச்சிக்கிட்டு இருக்கு இதை மட்டும் லேசாக தேயினேன் என்ன நீ பார்த்தல இப்போ காயதுக்குள்ளே தேய்ச்சிரு காயதுக்குள்ளே அது லேசாக தேய்ச்சி விட்டுரு இல்லைண்ணே அது லேசாக தேய்ச்சி மேலே உள்ளது லேசாக தேய்ச்சி விட்டுரு சூப்பராக ஆயிரும் இந்தா டெய்லி கடன் கொடுக்க முடியாதோண்ணே நீ தான் டெய்லி இங்கே வேலை பார்க்க வாரல்ல அப்புறம் என்ன அதான் யாரையும் கூப்பிடல கொஞ்சம் குடையம்னே கடன் இருந்து அரை வர வயிறுனாலும் கடன் இல்லாமல் சாப்பிடணும்னே சரி அது கொஞ்சம் செலவு குறைக்க வேண்டியதுதான் கடன் அடைக்க வரைக்கும் நாலாம் பாரு முந்தானத்து வரைக்கும் எனக்கு வெறும் ஊறுகாய் தான் நீ நம்ப முண்டை எனக்கு ஒரு ரேஷன் அரிசி வாங்கி கொடுங்க ஊறுகாய் தான் இங்கே ரேஷன் அரிசி ஊறுகாய் தான் வரும் 4-5 நாள் இல்லைன்னா அப்படி தான் செலவு குறைக்க வேண்டியதுதான் கீழே சரியாயிட்டுண்ணே இன்னும் மேலே பாரு கொஞ்சம் குறைச்சி இது போதும் இது கீழே சூப்பராகிட்டு போதும் கையை வலிக்க போதும் போதும் மேலே இருந்தால் லட்சணத்துக்கு இப்போ போதாமையாக கிடக்கு நத்தலம் குத்தலம் அங்கே ஒரு வீடு கட்டியிருக்கான்னு ஒரு செங்கல் முன்னாடி ஒரு செங்கல் பின்னாடி 10 வருஷம் கழிச்சு இன்றைக்கி தான் இதுக்கு விமோச்சனம் ஒரு வாரம் தண்ணி ஊற்றணும்னே தண்ணி ஊற்றிட்டு பெயிண்ட் அடிச்சிடுவோமாண்ணே பெயிண்ட்டு அதான் வெள்ளை அடிச்சுட்டு ஒவ்வொரு இடமா வெள்ளை அடிச்சு எல்லாத்தையும் ஒவ்வொரு இடமா வெள்ளை அடிச்சுட்டு பெயிண்ட் அடிச்சிடுவோமா எப்படி ஒவ்வொரு ரூமா அப்போ மேலே வேற ரிப்பேர் பார்க்க வேண்டிய இருக்கு அப்போ அங்கே தண்ணி வடியுமா எப்படி ஏன்னா ஒரு பெயிண்ட் உறிஞ்சிரும் அதான் அது இந்த தர்மா தான் மொங்கான் 30,000 வேஸ்ட்டாக போயிட்டுனே வயிறு எரிய விடு இப்போ அது என்ன செய்யலாம் மேலே அப்போ மறுபடியும் தலைமுறையில் ஒழுகும்ல எப்படி 20,000 ஆயிருமானே ஏண்ணே லேசான டைல்ஸ் போடணும்ல பூ டைலு மத்தியில் பூ டைல்ஸ் போடலாமாண்ணே அது ஒரு டிசைனா அல்ல எல்லாரும் சிரிப்பாங்க அந்த வீட்டில் பார்த்து சிரிப்பாங்க ஆமாம் 3 லட்சம் கடன் வாங்கினா 30,000 எடுத்துகிட்டு கொடுப்பான் நான் ஒரு நாளைக்கு 3,000 கட்டணுமா ஆமாம் சரக்கு கொண்டு போட்டு அவன் ரூபா கொடுத்தா தானே கட்ட முடியும் ஏன்னா ஒரு கடையில் கொண்டு நம்ம போடதான் விற்ற பிறகு தானே தருவான் ஒரு நாளைக்கு 3,000 கட்ட முடியுமா ஒன்றைய போல் அப்படி பத்திரத்தை வச்சு ஏலம் போயிட்டு வீடு நான் அதுக்கு தானே லோனே எடுக்க முடியேன் இந்த வீட்டுக்கு நேற்று கூட ஒரு பெயர் சொல்லுதான் அந்த பத்திரத்தை கூட 10 லட்சம் வைக்காம வாயில் போடாது
ஆ கழுதை எங்கள் அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க ரூபாவில் கட்டிட்டு போகுது என்ன சொல்லு. ரூபான்னு எடுத்து வேலையாக பார்க்க எப்படி கட்ட முடியும்னு சொல்லு. வேலை பார்த்துமே நான் முழிச்சுக்கிட்டு இருக்கேன் நீ. வேலை பார்க்கலன்னா எப்படின்னே கொடுப்பேன். கழுதை மெதுவாக கட்டிட்டு போகிறது. இப்போ என்ன இப்போ என்னென்ன கழுதை ஆனதே 8 வருஷம் ஆகிட்டு, கூட 2 வருஷம் ஆகிட்டு போகுது. என்ன சொல்லுதேன் கடவுளே. அம்மா இப்படி ஏன்னா பைசா வர இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கட்டின அப்புறம் என்னைக்கு கட்ட சொல்லு. வீடு கட்டணுன்னா 5 லட்சம் 10 லட்சம் வச்சுருக்கான், கடன் கட்டுதான். நீ என்ன நினச்சாலும் சரி கேளு. எங்கள் அம்மா கொடுத்த ரூபா 20,000 கொடுத்தா நான் அதுக்குள்ளே காலி. 10 நாளில் காலி. 1 பைசா இல்லைன்னு. வீடான வீட்டில் 1 பைசா கிடையாது. இந்த சிமெண்ட் வேலை வேறு 10 ரூபா குறைஞ்சிருக்காள். அதுவும் சங்கடம். வீடெல்லாம் ஈஸியாக கட்ட முடியாது. மாதம் 50,000 1 லட்சம் புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் வேலை பார்த்தா தான் கட்ட முடியும். மண்ணு பற்றியா ஒரு டன்னு எவ்வளவோ சொன்னேன், 900 ரூபா. மண்ணான மண்ணு கிடையாது, வேறு 2300 கொடுத்துருக்கு. அதனால் 2000 ரூபாய்க்கு ஒரு வண்டி வரும். இப்போ பாதி வண்டி. எப்படி வீடு கட்ட? ஏன்னா இந்த பூக்கல் விலை குறைஞ்சது எங்கன்னே கிடைக்கும்? கடையத்தில் அந்த பெட்ரோல் பங்கு ஏத்தாப்பில் தானே. அங்கே தான் நான் வாங்குவேன். அங்கே தான் வாங்கினேன் தலைச்சங்கல்லாம். ஆமாம். அப்படிம்மா பூவை மத்தியில் போடலாமாண்ணே? மத்தியில் போட்டு எல்லாம் வீட்டு முன்னால் போட்டிருக்கோம்ல கல், அது ஒட்டாதோண்ணே. அது வெயிட்டாக இருக்குமோ? அது வெயிட்டாலாம் இருக்கும். வெயிட்டாலாம் இருக்கும். இதுக்கு மேலே ரொம்ப வெயிட்டு ஏற்ற முடியாதுல்ல. எப்படி ஒன்றும் செய்யாதோண்ணே. இதுக்கு மேலே எம்சண்ட் போடணும்ல 1 இன்ச்சு. அப்போ கனத்த தலைக்கல் போட முடியாதுல்ல. பூக்கல் தான் போடணும்னே. பூ டிசைன் இருக்குல்ல பெருசு பெருசாக, அதனால் சீக்கிரம் நிறைஞ்சிரும்லானே. 4 இது 350 ரூபாவா? பூ வருதுல்ல 4 350 ரூபானே. 350 ரூபாவா? சே, கூட ஒரு ஆள் இருந்தால் கடகடன்னு பாவமாக இருக்கும். நீங்கள் பார்க்க கீழே இறங்கி மேலே இறங்கி காலு கை வலிக்கும். இந்த மாயை பிடிக்கட்டானே, கீழே விழுந்துடாதனே, பயமாக இருக்கு. அப்படி பிடிச்சிக்க. இந்த மாய கிருஷ்ணனால் வந்தவன கூட ஒரு ஆளையாக கூப்பிட்டு வந்துருப்பேன். அவன் பண்ண வேலை வாரேன்ட்டு. சரி வாரவனா கூட்டிகிட்டு வானே. இந்த கல் கில்லு எடுத்து மேலே போட்டுருவோம், ஷீட்டை போட்டுருவோம். ஷீட்டு உடஞ்சிரும்னே. ஒரு 5 பொடி வாங்கி சாப்பிடுனே. இருக்கா? ஏன்னா 5 நான் ஒரு பேக்கெட்டு தரட்டா உனக்கு? அதை குடிச்சிட்டு பாடு, நல்லா இருக்கும். நான் தாரேங்க. 2 பேக்கெட் இருக்குது. அதை வெந்நீரில் குடி. சளி இருக்குல்ல, அது வெந்நீரில் ஊற்றி குடினே. வீட்டில் வந்துட்டாவளா? ஒரு வெந்நியை போட்டு தர சொல்லு. உன் வீட்டில் கேஸ் தானே? உனக்கு 10 வைக்க தெரியுமா? 10 வைக்க தெரியாதோ? போ, ஒரு அவசரத்துக்கு 10 வைக்க படிச்சுக்கிட வேண்டியதானே. ஒரு அவசரத்துக்கு 10 வச்சு படிச்சுக்கிட்டா இப்போ நல்லது தானே. அது படிக்கணும். 10 வச்சு படிக்க. பூசணுன்னு சூப்பராகிடுச்சு. முட்டை போண்டா வாங்க சொன்னேன், வாங்கலையோ? யாம்னா திங்க சொன்னோம்லானே.
முட்டை போண்டா வாங்கி திங்க சொன்னோம்ல உன்னைய. ஏன் என்னண்ணே ஒரு கூட ஒரு நீ வேலை பார்க்க அவனே சம்பளம் வேற குறையா கொடுக்க, நீ திங்கையில குறையானே இல்லை வேலை பார்த்துட்டு கூட ஒரு முட்டை போண்டா தான் எனக்கு சந்தோஷமாக இருக்கும். அல்லது எனக்கு பாவம் பிடிக்கும். ஏற்கனவே 100 குறைச்சி தான் வேலை பார்க்க, 100 150 ரூபா. ஒரு 8 ரூபாவில் நான் குறைஞ்சா பார்க்குறேன். அதெல்லாம் எங்கள் அம்மா 100 வயசு வரைக்கும் இருக்கும். புண்ணியம் செய்யணும். இல்லை வேலை பார்த்துட்டு நம்ம சம்பளத்தையும் குறைச்சி ஒரு வயிற்றுக்கு நிறைய சாப்பாடு பண்ணலன்னா பாவம் பிடிக்கும். ஒன்று சொன்னோம்ல ஒரு முட்டை போண்டா வாங்கி தின்னுன்னு காலையிலையும் சொன்னேன். சரி நான் 10 ரூபா தாரேன், அப்போ பேத்திக்கு ஏதாவது வாங்கிட்டு போ. என்ன கூட 10 ரூபா தரேன், போவையில் காப்பியை குடிச்சிட்டு போ. போவையில் பீடி வாங்கக்கூடாது சரியா? பீடி எங்கள் அப்பா அப்படி தான் குடிச்சிட்டு செத்து போயிட்டார். எங்கள் அப்பா ஞாபகம் வரும். ஒரு காப்பியை குடிச்சிட்டு போ. நீ சாயங்காலமும் உருளைக்கிழங்கு கறியா? உருளைக்கிழங்கு சுட வச்சுருக்கா உங்கள் வீட்டில் கறி? வம்பாலாம் போயிடும். உருளைக்கிழங்கு தானே? அப்போ சுட வைக்கலாம் வம்பாலாம் போயிடும். சுட வைக்கலண்ணா உருளைக்கிழங்கு ஒரு மாதிரி போயிரும்லானே. மற்ற குழம்பு புளிக்குழம்பு சுண்டவத்த குழம்புனா ஒன்றும் செய்யாதுல்ல. இது ஒரு மாதிரிலாம் போயிடும் சுட வைக்கலன்னா வெயிலுக்கு. வெளியே எந்த ஊருக்காக போனால் புளிக்குழம்பு வைக்கணும். புளின்னா கெட்டு போகாது. அல்லது எலுமிச்சை சோறாக பொங்கணும். எலுமிச்சை சோறு தயிர் சோறு அது பாட்டில் இருக்கும்லானே. சப்பாத்தி பூரி என்ன அது ஒன்றும் செய்யாது. சப்பாத்திலாம் போட மாட்டாங்களோ? சப்பாத்தி போடுவாங்களானே? சப்பாத்திலாம் தெரியாதுண்ணே. மாவு விற்பாங்களானே? மாவு வாங்க முடியலோ? மாவு விற்காமலா? ஏன் பா ஏன்னா 30 ரூபா தானே தோசை. ஆளுக்கு 2 தோசை ஒரு சட்னி அரைச்சி. வீட்டில் மிக்ஸி இருக்கும்ல, வேறு என்ன ஒரு சட்னி அரைச்சி சாப்பிட வேண்டியது தானே. ஒரு தக்காளி சட்னி கணக்காக வச்சுருந்தா ஆளுக்கு 2 தோசை. சட்னி நல்லா இருக்கும்ல தக்காளி சட்னி. மாவு தான் இந்த போகிற வழியில் விற்காங்கல்லானே. ஒன்று தெரியுமா அந்த வீட்டில்? வேறு என்ன நீ வாங்கிட்டு போயேன். 30 ரூபா தானே. வீட்டில் ஆட்டுதாங்களா நீட்டாக தானே இருக்கும். வீட்டில் விற்காங்களானே சுத்தமாக தானே இருக்கும். வாங்கிட்டு போயோம்னே சாயங்காலத்துக்கு தோசை வச்சு சட்னி அரைச்சி அப்படியே ஒரு தேங்காய் வாங்கிட்டு போக வேண்டியது தானே. தேங்காய் இல்லை தலைச்செங்கல் மேலே செங்கல் எம்சண்டு ஒட்டாதுல்ல. லேசாக கொத்திக்கிடலாமாண்ணே? அருவாளை வச்சு கொத்திக்கிடலாமா? எப்படி ஒரு பொடி அருவா இருக்குது, அதை வச்சு அப்படி கொத்தி விட்டுக்கலாமாண்ணே? அதில் பொடி சுத்தியல் இருக்கா? சுத்தியலை வச்சு இந்த ஊடு புளி கணக்காக கோடு போட்டுக்கலாமா? கொத்திக்கலாமாங்க? அப்படி கொத்திக்கிட்டு தான் போகணும். நல்லா இருக்கா? சூப்பராக. சரி கீழே விழுந்துடாம மெதுவாக. இப்போ இது முடிஞ்சிருமா? அப்போ இது முடிஞ்சிருமா? பரவாயில்ல முடிஞ்சிட்டு வேஸ்ட் ஆகாமல் நல்லா எல்லாத்தையும் வளைச்சிக்கண்ணே. இங்கே வரைக்கும் அப்படி வளைச்சி கூட ஒரு 10 ரூபா தானே. காப்பியை குடிச்சிட்டு போ. பீடி கிடி வாங்கக்கூடாதுன்னு காப்பி எப்படியும் 2 தடவை வாங்கி கொடுத்துட்டேன். எனக்கு இந்த முட்டை போண்டா வாங்கிட்டு வானே நல்லாயிருக்கும்.
இந்த இங்கே இருக்க கல்லை எடுக்கணுமோண்ணே. இங்கே இரு, இந்த கல்லை அப்படி தூக்கி வச்சுருக்கானு ஒரு அறிவு இருக்கா பாருண்ணே. அப்போ அதை உடைக்கத்தானே செய்யணும். ஒரு அறிவு இருக்கா? உடச்சி வைக்கலாம். உடச்சி வைக்கலாம்லானே. இப்போ எனக்கு என்னன்னு தெரியும், இப்போ தான் நான் பார்க்கேன் அதை. அப்போ அவ்வளோ உயரத்துக்கு வராதுல்ல எப்படி? அப்போ அது உடைக்கணும்ல. ஏன்னா அது உடைக்கணும்ல. குத்தணும்னு பாரு, இப்படி பண்ணுதான். இப்படியானே வைப்பான். இந்த அறிவு கூட இல்லாமையா இருக்கும்னா கொத்தனா இருக்கு. அதை பார்த்து இப்படி வச்சிருக்கான் பாரு. எனக்கு என்னன்னு தெரியும், நான் இப்போ தான் பார்க்கேன். அதை இப்போ தான் நான் பார்க்கேன். எனக்கு என்ன தெரியும், இவ்வளோ வரைக்கும் வராது. பூசது 1 இன்ச்சு தானே வருது. என்னண்ணே பூசது 1 இன்ச்சு தானே வருதுண்ணே பூசது. இப்படியானா இங்கே வரைக்கும் இவ்வளோ நீளம் வச்சுருப்பான். செங்கரை உடச்சி வைக்கலாம்ல. சரி, இப்போ சுத்தியில் உடச்சா வந்துடுமா? அப்போ கூட ஒரு ஆளை கூப்பிட்டு வருவல்ல, அப்போ அவனோட உடைக்க சொல்லு. கல்லை தூக்கி போடுவோம்லானே ஷீட்டு. அப்போது ஒரு ஆளை இதை உடைக்க சொல்லு. என்ன 2 ஆளை கூட்டிகிட்டு வா. ஒத்தையில் பாவம். சரி, நீட்டாகிட்டு அழகாயிட்டு சூப்பராக. செவரு வரைக்கும் ஒட்டிட்டானே. செவரு ஒட்டிட்டுலா. அந்த முக்கில் ஒரு ஓட்டை தெரிஞ்சுதா? அடைச்சிட்டா ஒரு ஓட்டை. இங்கே ஒரு ஓட்டை தெரிஞ்சுதா? அடைச்சிட்டியா? சரி சரி. சரி, ஒரு மட்டுக்கு சாந்த காலி ஆகிட்டு. சாந்தி காலி ஆகிட்டுங்க. ₹20 தாரேன். ஒரு காப்பியை வடை சாப்பிட்டு போ. வள்ளி கடையில் என்னென்ன 850 தாரேன். சரியா? ஏதாவது சாப்பிட்டு போ. ஒரு காப்பியும் வடையாண்ணே. செங்கலை மட்டும் உட்காந்து எடுக்கியானே. நான் ₹60 போட்டுக்க. 6 மணிக்கு மேலே. அப்படியா? இல்லை பார்க்க முடியாதோ? இல்லை இல்லை, அங்கே உட்காந்துட்டு கொஞ்சம் எடுக்கியா? 7 மணி வரைக்கும் 60. இப்போ அங்கே போய் என்ன செய்ய போகிற? ஓ, அப்படி சொல்லுதியோ? நான் என்ன சொல்கிறதே, எடுக்க முடிஞ்ச கல்லை மட்டும் இடம் ஒரு நாள். எடுக்க முடிஞ்ச கல் அங்கே லைட்டு தெரியும்ண்ணே. நான் உனக்கு ₹60 தந்துடுது 6 மணி. நீ சும்மா எல்லாம் வேலை பார்க்கண்டா. நான் அவனுக்கு ₹60 அப்படி தான். என்ன வேலை பார்க்கல, உனக்கும் கடன் அடையும்லானே. நான் சும்மா கொடுக்க என்கிட்ட பைசா கிடையாது. சொல்லு. இப்போ நான் நிறைய இப்போ மாதம் 50,000 1 லட்சம் வச்சுருந்தா நான் கொடுக்கலாம். நானே உனக்கு தெரியும்ல, ஒட்டு பிறக்கி கட்டுதேன். எங்கள் அம்மா ஏதோ பிச்சை போடுது. இப்போ எனக்கு மாதம் ஒரு 50,000 சம்பளம் வந்துச்சுன்னா நான் பாட்டில் சரியானே நான் வச்சுக்க. கூட ஒரு 200 300 வச்சுக்க. நல்லா சாப்பிடுன்னு கொடுத்துருவேன். எனக்கு நானே ரேஷன் அரிசி வாங்கி தான் திங்கணும். என்ன நினச்சாலும் எங்கள் அம்மா கொடுத்த ரூபா காலி. கரண்டு பில்லு 5000 கட்டணும். அப்புறம் எனக்கு சாப்பிடாதுக்கு வேணும்ல. எங்கள் அம்மா 82 வயசு ஆகிட்டு. படி அளக்கு எனக்கு. ஈஸ்வரன் எங்கள் அம்மா வந்து எனக்கு இன்னொரு தங்கச்சியும் கொடுத்து கஷ்டப்படுதானே. அதுக்காக சிவன் வந்து எங்கள் அம்மா சீட்டை கிளிக்காமல் வச்சுருக்காரு. ஒரு தாய்க்குருவி நீ எப்படி உழைச்சி போடுத, அதே போல் தாய்க்குருவி எனக்கும் என் தங்கச்சிக்கும் போடுது. புரியுதா? அது 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 இல்லைன்னா நாங்கள் பட்டினி தான். அது உழைச்சி கொண்டாந்து எங்கள் வாயில் சாப்பாடு கொடுக்கு எங்கள் அம்மா. சரியா? அது இல்லைன்னா நாங்கள் பட்டினி தானே. சொல்லு. இந்த மதுரை எடுத்த கேளம்னே என்ன, நான் 100க்கு ₹1 தாரேன். உனக்கு கமிஷன் தாரேன். கேளேன். அதனால் எனக்கு கொஞ்சம் பேங்கில் செலவுக்கு போட்டுக்கிட்டு
சாப்பிடறதுக்கு வேணும்லானே. மண்ணை வழியாக திங்க முடியும் வீட்டை கட்டிட்டு சொல்லு. எனக்கும் ஒரு காப்பி குடிக்கிறதுக்காக வேணும்ல செலவுக்கு சொல்லு. ஒரு நேரம் சாப்பாடாவது வேண்டாமானே. பேசாலும் தூங்கிடலான்னு வச்சுக்கோ. வயிறு வச்சு தூங்கிட்டு மத்தியானம் ஒரு காப்பியும் டீயும் குடிச்சிட்டு சாயங்காலம் ஒரு நேரம் சாப்பாடு பண்ணதுக்காக ஒரு வேணும்ல அரிசி. ஒரு ரேஷன் அரிசி வாங்கிறதுக்காக வேணுமா இல்லையா சொல்லு. நமக்கு யார்ட்டையும் கடன் வாங்கியும் பழக்கம் கிடையாது. எல்லாம் குடிக்கிறது. என்கிட்டயே நம்ம பேசினோம்னா நம்மளை ஒரு மாதிரி நினச்சிடுவோம். வாங்க முடியாதுங்க. கடன் கேட்டு பிறகு மானங்கிட்ட கேள்வி கேட்பான். உனக்கு தெரியுமில பொம்பளை கடன் வாங்கினா என்ன கேள்வி கேட்பான். என்னென்ன வாயில் வந்தெல்லாம் கேட்பாம்ல. குடிகாரனா இருந்தா கீழே விழுந்துடா. இந்த செருப்பை இன்னைக்கு மாற்றுதான் நீ பெடலை மாற்றுத சரியா. பைசாவை எப்படியா சேர்த்து வை. கொஞ்சம் செலவுக்கு கொடு. வீட்டுக்கு 300 ரூபா கொடுனே. இது 500 சேருனே. அப்போ தான் கடன் அடையும். வீடை திருப்பணும் அதை ஞாபகம் வை. வீடெல்லாம் கட்ட முடியாது. இடமெல்லாம் வாங்க முடியாது. பார்த்துக்க. மெயின் இடம் நீ சொல்லுது இடத்த பார்த்தா. இந்த மடவரக்குளம் சிலை இருக்குது அங்கே இருக்கோ. அதெல்லாம் எவ்வளோ மெயினான இடம். ஒரு சென்ட் 5 லட்சம் 10 லட்சம் ஆகும். இடமே வாங்க முடியாது. தெருவுக்கிட்டேயானே இருக்குது வீடு. அங்கே ஒரு தெரு போதில்ல. ஒரு கொடி தெரு. அதில் கோலம் போட்டிருக்கோம். அந்த வீடானே ரோட்டுக்கிட்டேயா தெருக்குள்ள ஒரு கொடி தெரு போகுது பற்றியா. பார்த்தேன். அழகா பூசிட்டியா. சரி இவ்வளோ இது வேஸ்ட் ஆகாமல் போயிட்டுலாம். இதில் எல்லா கம்பியும் இருக்குல்லண்ணே. கம்பியில் இருக்குல்ல கம்பி. நாளைக்கு இந்த 2 செவரும் முடிஞ்சிருமா எப்படின்னு. இந்த 2ம் முடிஞ்சிருமா. முடிச்சிருவியா. அப்போ மேலே மேக்க அங்கே அந்த கம்பியை வெட்டணும்ல. கம்பியை வெட்டிட்டு தான் அந்த பாத்ரூமில் வைக்க முடியும். அங்கே நிறைய கம்பி வைக்க வேண்டியிருக்கலான்னு அளக்கணும்ல. நீனே தூக்கிடுவியா குதிரையை வச்சு. இல்லை கூட ஒரு ஆளை கூட்டு வாயம்னே. ஏன்னே கூட ஒரு ஆள் தலையில் இல்லையில் விழுந்துடக்கூடாதுல்லண்ணே. கம்பி கூட ஒரு ஆள் பிடிக்க வேணும். கம்பி கிடுக்கிடுன்னு ஆடும் வெட்டையில் காலு கையில் பற்றக்கூடாதுல்ல. இந்த வேலையை எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துட்டால. இது கஷ்டம்தான். இது 2 வேலையை ஒரு ஆளாக பார்த்துட்ட பாவம். நீ குடிப்பியானே. பீடியையும் குடிக்காத. பீடி குடிக்காத விட்டுட்டியானே இங்கே வந்த பிறகு. சரி அது கொஞ்சம் குடிச்சுக்கோ. இங்கே ஒரு தாத்தா வேலை பார்த்தாரு. ஏன்னா பயந்து குடிக்க முடியாதுனா. எங்கள் அப்பா தொண்டையில் கேன்சர்னாக்கா வந்து வயிற்று வலியே சோறு போச்சு. சளி அப்படி இரும்பார். வேலைக்காரன் போட்டு அவன் எங்கே தூரத்துக்கு போடுவான். நான் தான் கண்ணை மூடிட்டு அந்த சளியை எடுத்து போடுவேன். எனக்கு யாரும் பிடி குடித்தா எங்கள் அப்பா செத்தனையாகவும் வந்துடும். சோமில்லாமல் இருப்பார்ல. என் தாத்தா குடிக்காமல் கடைசியில் வீட்டில் போய் ரொம்ப குடிச்சு செத்து போயிடுச்சு. நான் அதுக்காக தான் இப்போ எனக்கு தெரியாதுல்ல. அப்போ பீடியே குடிக்கவங்க திடீர்னு நிப்பாட்டக்கூடாதான். அப்படியா உடம்பு பாதிக்குமோ. அதுக்கு தான் இப்போ சொல்லுவேன் 1 2 குடிச்சிக்கங்கம்பே. முதல்ல எனக்கு தெரியாது. பீடி குடித்தவங்க திடீர்னு நிப்பாட்டினா ஆபத்தாமே. அப்படியானே. அதுக்கு தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சிக்கோங்க. 5 பீடியை 3 ஆக்குங்க. 3 1 ஆக்குங்க. அப்படி சொல்லுவேன். இப்போ திடீர்னு உடம்பு பாய்ச்சிடக்கூடாதுல்ல. ஒரு ஆள் இப்படி தான் குடிப்பாருங்க கொத்தனார். சொல்லிக்கிட்டே இருந்தேன் குடிக்காமல் இருக்க வேண்டாம். குடிப்பேன் அப்படி தான் குடிப்பேன் அப்படின்னு பார்த்தேன். ஒடிச்சு காரி துப்பி போட்டேன். சொன்னால் கேட்க மாட்டேக்காரலானே. அந்த அக்கில் ஒடிச்சு காரி துப்பி போட்டேன். போ பிறகு எப்படி குடிக்க முடியும். ஒடிச்சிட்டு காரி ஒடித்தாலே குடிக்க முடியாது. காரி துப்பி போட்டால் எப்படி குடிக்க முடியும். அப்போ 5 பேர் குடிக்க மாட்டார். வேறு அப்படி நல்லா வலிச்சிரு.
உளமண்டுக்கு என்ன சரி கழுவணும். பொடி களைவத்தி வச்சுன்னா இழைக்கலாம். தூத்தா வந்துடும்லானே. தூத்தா வயிற்றில் அடித்து போட்டுற. பொடி களைவத்தி வச்சுக்கணும்னே அந்த ஓரத்தில் இழைக்க. சரி இருக்கட்டும், ரொம்ப வலிக்க விடாது, வலிக்க வேலை நடக்காது. ஓரளவு வெட்டிகரமாக பூசிட்டேன், சூப்பராக பூசிட்டேன். நல்லா இருக்குல்ல, இப்போ அழகாக இருக்கலானே. பொண்ணுக்கு இப்போ தான் ஜோடிச்சு விட்டானக்கா இருக்கு. பொண்ணுக்கு ஜோடிச்சு விட்டானக்கா இருக்குங்க. பொண்ணுக்கு இதை அள்ளி போடுறதையானே இங்கே கால்ட்டு வருது. இது ஒதுக்கட்டா போதுமா என்ன? நேரு இந்த மண் சிமெண்ட் வருது. இதையும் போட்டுக்கோ. இனிமேல் எப்போ கட்டணும்? சந்தா எப்போ கட்டணும்? தண்ணி வச்சு தேய்க்கணுமோ? நத்தலும் குத்தலும் இல்லாமல் இருக்கும்ண்ணே. இன்னும் இதில் ஒரு குத்து இருக்கு. நாளைக்கு போட்டுக்கலாமா? இதை நாளைக்கு போட்டுக்கலாமாண்ணே? இதில் இதையும் போட்டுக்கேன்னா ஈரமாக இருக்குது, நாளைக்குன்னா அது உறைஞ்சிரும். இதையும் கொஞ்சம் போட்டுக்கோ, வேணும்னா போட்டுக்கோ, நாளைக்குன்னா உறைஞ்சிரும். என்ன ஒரு குத்து இருக்கு. களைவத்தியாக எடுத்துங்க. போதுமா சாந்து? கொஞ்சம் ஒரு குத்து இருக்கு, தரட்டா? ஒரு குத்து வேணுமானே? சரி சரி. தண்ணி வேணுமா? அழகாக பூச்சிட்டோம், சூப்பராக இருக்கு. இப்போ தான் நல்லா இருக்கா, மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. இப்போ தான் வீடு கணக்காக இருக்குது. என்ன இதே பூசிட்டு அழகாயிரும் என்னண்ணே. இதை பூசி சட்டை போட்டு, இப்போ தான் சட்டை போட்டு விட்டேனாக்கா இருக்கு. இந்த வீடு 100 வருஷனாலும் ஸ்ட்ராங்காக இருக்குமாண்ணே? கீழெல்லாம் இறங்காதெல்லாம் எப்படி இறங்கிருமோ? இப்போ மேலே கொஞ்சம் வெயிட்டை ஏற்றலாமா எப்படி? எது? அப்போ லேசாவது போடணும்லானே. தண்ணி அதுக்கு போட்டு தானே ஆகணும். அது வெயிட்டு தாங்காதோ? கம்பி இருக்குது, பில்லர் இருக்கலானே சைடில் 4 பில்லர் கட்டியிருக்கலாம். அதுக்கு தான் லேசான டைல்ஸ் போடுவாங்க. பூ டைல்ஸ் இருக்கலானே. ஏன்னா பூ டிசைன் இருக்குல்ல, அது லேசாக தானே இருக்கும். லேசாக 1 இன்ச்சு அந்த செக்கோடி கொஞ்சம் உயரமாக சாந்து வைக்கணும், மத்தியில் கொஞ்சம் இறக்கணும். ஒவ்வொரு இன்ச்சு இறக்கிடணும்னே. இறக்கி படி கணக்கு கட்டி ஸ்லோப்பு வச்சிட வேண்டியதானே. தண்ணி ஊற்றினா கடகடன்னு வரணும். நீ தான் கெட்டுத சரியா? மத்தியில் பூ போடுவோமானே?
பூச்செங்கல் கிடைக்கல, 4 பூ சேர்ந்தது. அப்படி வாங்கிறோமா மத்தியில் சென்டரில் அப்படி பண்ணு. இந்த பேட்டரி ஆட்டோமேட்டிக் பேட்டரி ஒரு குத்து இருக்குது. கரெக்டாக வேணுமா? கீழே கூட்டி வச்சுருக்கோம்னே, எனக்கு குனிய முடியலை. சரி எடுத்துக்கோ. என்ன இருக்குது என்னென்ன கீழே விழுந்துடாத. தலை சுத்தது நிற்க முடியல எனக்கு. கீழே உட்கார போகிறேன்.